உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன அப்படின்னு தேவன் கேட்குறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் உள்ளம் கலங்கடிக்குது, என் உள்ளத்தை கலங்கடிக்குதுன்றீங்களா? இதயம் ஃபுல்லாகவே இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு, எல்லாம் டவுட் வருது, சந்தேகங்கள் வருது, ஏசு செய்வாரா அப்படின்னு எக்கச்சக்க கேள்விக்குறிகள் எழும்பி நிற்குது அப்படின்றீங்களா? இனிமே என்ன நடக்குதோ அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இவ்வளோ நாள் நடக்கிறத பார்த்து கலங்கி நின்றீங்கள, இன்னைக்கு என்ன நடக்கிறது பார்த்து நீங்கள் உண்மையிலே சந்தோஷப்பட போகிறீங்க. எக்கச்சக்க நம்பிக்கைகளை ஊட்டி விடுவதற்காக, ஏற்றி விடுறதுக்காகவே தேவன் இன்னைக்கு வந்திருக்காரு. நாங்கள் நாள் ஆக ஆக அது சரியாயிடும், வியாதி சரியாயிடும், நாள் ஆக ஆக இந்த பிரச்சனை சரியாயிடும், என் கணவர் மாறிடுவார், நாள் ஆக ஆக என் பிள்ளைங்க சரியாயிடுவாங்க, என் கடன் அடைஞ்சிடும் அப்படின்னு நான் நினச்சி கணக்கு போட்டால், நாள் ஆக ஆக நான் கலங்கி நிற்கிறேன், நாள் ஆக ஆக எனக்கு எக்கச்சக்க சந்தேகங்கள், டவுட்டு, ஏசு செய்வாரான்னு இப்படி சொல்கிற உங்களுக்காக இன்னைக்கு தேவன் செய்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. சரிங்களா? மோசே அம்மாவுக்கு நாள் ஆக ஆக பயங்கர கவலை வந்துருச்சு. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்க மோசே அம்மா? ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. நீங்கள் யாத்ராகமம் 2:2 எடுத்து படித்து பாருங்களேன். அந்த ஸ்திரீ, அந்த அம்மா கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ரொம்ப அழகா இருக்கு, ஆண் குழந்தை, சட்டம் மாறும், இந்த ராஜா மாறிடுவார், ஒளிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு எக்கச்சக்க நம்பிக்கைகள் இருந்துச்சு. இதயம் ஃபுல்லாக அவளுக்கு சந்தோஷம் இருந்துச்சு அந்த குழந்தைய பார்த்துட்டோன்னே. ஆனால் நாள் ஆக 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 சட்டம் மாறலை, அந்த ராஜா, அந்த நாட்டு ராஜா மாறலை. உடனே எக்கச்சக்க சந்தேகங்கள், டவுட்டு, தேவன் செய்வாரான்னு. அப்புறம் அவளுக்கு ரொம்ப கவலையாச்சு, சட்டமும் மாறல, அந்த பாப்பாவும் 3 மாதம் ஆகி ஒரே அழுக அந்த பாப்பா அழுகிற பாப்பாவாக மாறிடுச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, யாத்ராகமம் 2:3 அந்த அம்மா என்ன ஆனாங்க, மோசையுடைய அம்மா, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் அதை நாணற்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதி ஓரமாய் நாணலுக்கு உள்ளே வைத்தாள். ஒரு நாணல் பெட்டிக்குள்ளே குடுகுடுன்னு எடுத்து பேக் பண்ணி குழந்தைய கொண்டு போய் வெளில வச்சுட்டு வந்துட்டாள். எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு, தேவன் செய்ய மாட்டார், அவ்வளோதான், சட்டமும் மாறாது, இந்த ராஜாவும் மாற மாட்டார். அவள் உள்ளத்தை கலங்கடிச்சிச்சு. நீங்களும் அப்படி தான் கவலைப்படுறீங்களா? அதுக்கு தேவன் உங்களுக்காக செய்கிறதுக்காக வந்திருக்காரு, உங்கள் நம்பிக்கையை ஏற்றி விடுறதுக்காக வந்திருக்காரு. அவங்க அம்மா உடைய நம்பிக்கையை ஏற்றி விட்டார். அந்த நாணற்பெட்டியை திறந்து பார்த்தது யாருன்னா ஒரு இளவரசி. அந்த நாணற்பெட்டியில் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குதேன்னு சொல்லிட்டு அந்த இளவரசி திறந்து பார்க்கும்போது ஒரு அழகான பாப்பா இருக்குது. இதை நான் வளர்க்குறேன். உடனே யாருக்கு நம்பிக்கை அதிகமாச்சு, டவுட்டெல்லாம் சரியாயிடுச்சு. தேவன் என் குழந்தைய வளர்த்துருவார், நான் வளர்ப்பு அம்மாவா ஆயிடுறேன்னு இளவரசி சொன்ன உடனே எல்லா டவுட்டும் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இவங்க நம்பிக்கை ஏறிச்சு. அவங்களுக்கு இந்த சம்பவம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க கலக்கமெல்லாம் சரியாயிடுச்சு. உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால் நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. நீங்கள் கலங்கி நிற்க மாட்டீங்க, டவுட்டே வராது. தேவன் செய்வார்னு வரும். சரிங்களாங்க? தேவன் கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு ஒரு பயங்கரமான நம்பிக்கை வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி, இரக்கம் செய்யுங்க.
எல்லாத்துலேயும் டவுட் வந்துருச்சு. தேவன் செய்வாரா, ஏசு செய்வாரான்னு உங்கள் பிள்ளைங்களுக்கு டவுட் வந்துருச்சு. கலங்கி நிற்கிறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு. இனிமேல் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் இன்றைக்கி நம்பிக்கைகளை ஏற்றி விடுறதுக்காக வந்திருக்கீங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க, பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. நன்றி ராஜா. அப்பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், இல்லைன்னா நரகத்தில் தள்ளி விட்டுருவீங்க. எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அதுக்காக தான் உங்களை வணங்குறோம். எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், பசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு மறுரூபமாகி உங்களை சந்திக்க நாங்கள் மத்தியவானத்தில் உங்களை பார்க்க வருவோம். அந்த ஒரு நொடி எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. அந்த தருணம் எங்களுக்கு கிடைக்கணும். 3வது தடவை கூட இந்த பூமிக்கு நீங்கள் வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் ஆட்சி செய்ய வருவீங்க. நாங்களும் அந்த ஆட்சியை பார்க்க விரும்புகிறோம். உதவி செய்யுங்க, எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு முழு ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.